ஹாய், குட் மார்னிங். ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ கொடுத்து. நிறைய பேர் வந்துட்டு மோட்டிவேஷன் பண்ணுங்கங்கிறீங்க. எனக்குமே டைம் இல்லை, நானுமே ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். சரி, இன்றைக்கி வந்துட்டு நம்ம அடுத்து வரக்கூடிய ஒரு மாதத்தில் நம்ம என்னென்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்கிறேன். நீங்கள் அதை இப்போ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு கொஞ்சம் மாற்றிக்கோங்க. முதல் விஷயம், இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் மெட்டீரியல் வேணும்னு சொல்லிட்டு தேடாதீங்க. நம்ம வந்துட்டு ஸ்கூல் புக் வச்சுருப்போம், இல்லை ஏதாவது ஒரு மெட்டீரியல் வச்சு படிப்போம். நம்ம கூட இருக்கிறவங்க வந்துட்டு அந்த மெட்டீரியல் நல்லாயிருக்கு, அதே மாதிரி இந்த அகாடமியோட மெட்டீரியல் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா தயவு செய்து காதில் வாங்காதீங்க. இதுக்கப்புறம் புதுசாக ஒரு மெட்டீரியலை தேடி போய் படிக்காதீங்க. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்துட்டு ஈக்குவலாக வந்துட்டு டைம் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக தமிழ் படிக்கிறது, ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு ஜிகே படிக்கிறது, ஒரு நாள் ஃபுல்லாக நான் மேக்ஸ் பார்க்குறேன் அப்படிங்கிறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது வந்துட்டு ஒரு மைண்டை வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு மந்தமாக்குறது மாட்டம் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் உட்காந்து படிக்கிறீங்க, உங்களால் வந்துட்டு அதை ரீட் பண்ணுறத மனசுக்குள்ளே உள்வாங்க முடியலை, புரிஞ்சுக்க முடியலன்னா டக்குன்னு வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்க பாருங்கள். கஷ்டப்பட்டு அந்த சப்ஜெக்டை படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன்று. இந்த தேர்டு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, மேக்ஸை வந்துட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். கண்ணிலேயே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. ஒரு ரஃப் நோட்டில் நீங்களாக வந்துட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 ஹவராவது வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் வந்துட்டு ஒதுக்கி வைங்க. நீங்கள் கண்ணிலேயே பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் வராது. நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய பெருக்கல், வகுத்தல், இல்லை கூட்டல்லே வந்துட்டு நம்ம தப்புறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது வந்து நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன். ஃபோர்த் ஒன் வந்துட்டு ரிவிஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் டைம் நான் பண்ண பெரிய தப்பே இந்த ரிவிஷன் பண்ணாமல் இருந்ததான். என்ன காரணம் அப்படின்னா, நான் டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு ஃபாலோ பண்ணி டெஸ்ட் போட்டுட்டு இருந்தேன். இப்போ ஒரு டெஸ்ட் முடிஞ்ச உடனே அடுத்த டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட் முடிஞ்சோடனே அடுத்த டெஸ்ட்னு சொல்லிட்டு டெஸ்ட்டை ஃபாலோ பண்ணேன். ஆனால் முன்னாடி நான் போட்ட டெஸ்ட்டோட எந்த ஒரு டாப்பிக்குமே என்னால் வந்துட்டு ரிவிஷன் பண்ண முடியலை. ஏன் அப்படின்னா, இந்த டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு நம்ம ஃபைனல் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு அந்த டெஸ்ட் பேட்சே முடிஞ்சிச்சு. அப்படிங்கிறப்ப வந்துட்டு அந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த 10 நாளில் என்னால் எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்துட்டு ரிவிஷன் பண்ண முடியலை. இதுதான் வந்துட்டு எனக்கு ரொம்ப மைனஸாக அமைஞ்சிச்சு போன டயத்தில். அதனால் நீங்கள் இப்போ படிக்கிறதா இருந்தீங்க அப்படின்னா வாரத்தில் ஏதாவது ஒரு நாளை வந்துட்டு ஒதுக்கி வச்சு ரிவிஷனுக்கு மட்டும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா பின்னாடி கடைசி டயத்தில் வந்துட்டு கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்துட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. இப்போ இருந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபிஃப்த் ஒன் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். ஏன்னா அந்த 200 கொஸ்டினில் ஒரு 25 கொஸ்டினாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. மேக்ஸை பொறுத்தவரையிலும் அதே சம் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணி கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு நிறைய யூடியூப் சேனலில் வந்துட்டு டாபிக் வைஸே வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க. அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வந்துட்டு இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.